ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்ம ஹிடன் ஜெம் சீரீஸ் தான் பார்க்க போறோம். இதையும் ரெஃபர் பண்ணது நம்ம ஸ்ரீனி தான். ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி மித்தாய் மந்திரம் அவர் தான் ரெஃபர் பண்ணாரு, இதையும் அவர் தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இதுவும் வந்து குஜராத்தி, ராஜஸ்தானி இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்கிற ஒரு ஸ்பாட் தான். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம முன்னாடி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்ரீனிக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும்ல. ஸ்ரீனிக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அவரால் தான் நிறைய நான் ஹிடன் ஜிம் பண்றேன். பரவாயில்ல இருக்கு சார், பரவாயில்ல. அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களும் நிறைய ஹிடன் ஜிம் சொல்லலாம்ல. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸும் நிறைய உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கும்ல. அதை கொஞ்சம் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கப்பா, பயபுல பொழைச்சு போட்டு. சரி, இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நகர் மான்சூக் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இந்த இடத்துல தான் வந்திருக்கோம். என்னடா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதுவும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் போட்டிருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரெஸ்டாரண்ட் ஒளிஞ்சிருக்குங்க. இது வந்து 7th அவென்யூ அசோக் நகர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து டாக்டர் சிவாஸ் டயபிட்டிஸ் கேருக்கு பக்கத்துலயே இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம சில பல தாலிஸ் ட்ரை பண்ண போறோம்னு ஆரம்பத்திலேயே சொல்லுவோம். அந்த தாலியே நிறைய யூனிக்கா கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு யூனிக்கான ஸ்வீட் இருக்கு, அதுவும் சவுகார்பேட்லயே ரேரா கிடைக்குமா. அந்த ஸ்வீட்டையும் நம்ம ட்ரை பண்ண போறோம். சரி, இப்போ உள்ள போலாமா? நம்ம யூனிக்கான ஃபுட்டு மட்டும் ட்ரை பண்ண போறது இல்ல, யூனிக்கான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் இவங்க கிட்ட இருக்கு. டிராவலிங் கச்சோடி, நம்ம கச்சோடி நிறைய சாப்பிட்ருப்போம், ஆனா ஃப்ரெஷ்ஷா அப்பவே செஞ்சு சாப்பிட்றதுதான் சாப்பிடுவோம். இது டிராவலுக்காகவே வச்சிருக்காங்க, அப்படியே கோலி ஒன்று சைஸ்ல இருக்கு. அதே மாதிரி டிராவலிங் சமோசா இருக்கு பாருங்க. நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலாம் போல. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த குஜராத்தி ஃபேமஸ் பக்கர்வாடின்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்நாக்ஸும் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேப்லா, காமன் தோக்லா, குஜராத்தி ஸ்பெஷல் பத்ரா, மசாலா பாவ், பாம்பே வடை பாவ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. குஜராத்தி தேப்லா வச்சிருக்காங்க. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. நான் பஞ்சாபி, குஜராத்தின்னு சொல்லிட்டு வகை வகையா ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இந்த வாட்டி என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இது ஸ்பைசி பஞ்சாபி பரோட்டா, இது ஸ்பெஷல் குஜராத்தி தாலி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அடங்கிடும், 3 ஐட்டமும். இந்த ஒரு பிளேட்டு, மோரு, அந்த ரைஸ் பவுல். அதுக்கப்புறம் இது ஹரபரா சப்ஜி, இது சீசி கார்ன் பரோட்டா, இது வேல்யூ காம்போ. இது வந்து குஜராத்தி ஸ்நாக்ஸ் பத்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த குஜராத்தி ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணுவோம். ஒரு ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரோல் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம பெரிய ரோலா எடுத்துப்போம். கிரீன்லயே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிரீன் லீவ்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்டாதான் தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர் வருது. கொஞ்சம் லைட்டா ஸ்பைசியா இருக்கும். தேப்லாவோட வெர்ஷன், தேப்லா இல்ல டோக்லாவோட வெர்ஷன் மாதிரி இருக்கு. அது சாஃப்டா இருக்குங்க. நான் வந்து கிரன்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரீம் பண்ணிட்டே கிடைச்சேன். உள்ள வந்து அப்படியே சாஃப்டா இருக்கு. கடலை மாவு மிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ். இதுல வந்து ஸ்வீட்னஸ் எல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகல. நம்ம மெயினா குஜராத்தி தாலி ட்ரை பண்ண தான் வந்தோம். அதை வந்து சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பஞ்சாப் வேல்யூ காம்போன்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அதை முடிச்சுட்டு அப்படியே பஞ்சாப் போவோம். கரேலா ஆலு சப்ஜி, சென்னா மசாலா, தால் ஃப்ரை, பாம்பே கடி, இது வந்து கிச்சடி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் தேப்லா, 2 ஃபுல்காஸ் கொடுத்துருக்காங்க. இது கிச்சியா பப்பட், பிக்கல், டோக்லா, கர்ட் ரைஸ், ஸ்பெஷல் மோத்திப்பா, ஜீரா மோர் கொடுத்துறாங்க. ஸ்டீம்டு கீ ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து குஜராத்தி டோக்லா. அப்படி டோக்லால வந்து இந்த ஜீரா வாட்டர் போட்டிருக்காங்க. இந்த டோக்லா வந்து வாயில வச்சவனே கரையுதுங்க. நல்ல ஒரு சாஃப்ட், அப்படியே லைட்டா புளிப்பு டேஸ்டும், அப்படியே ஸ்வீட்னஸ், அந்த தாலிப்பு ஃபிளேவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. எடுத்த உடனே இந்த குஜராத்தி தாலியில இந்த டோக்லா என்ன வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. தேப்லா வந்து ட்ரை பண்ணணும். உங்களுக்கு வந்து வெந்தயக்கீரை எல்லாம் போட்டு, இதுலயும் நிறைய வெள்ளை எள்ளு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க சொன்னாங்கல்ல, கரேலா ஆலு சப்ஜி ட்ரை பண்ணுவோம். நான் அப்புறம் பாவக்கான்னு சொல்லிட்டேன்னா பூச்சிப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இந்த தேப்லா பத்தி சொல்றேன்.
டேப்லா வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே வேணாம், இதுலயே நல்ல ஒரு ஃபிளேவர் வருது. அது சாப்பிடும்போது பாவக்காய் லைட்டா கசக்குது, ஆனாலும் அதுல வந்து நல்லா ஆளோட சேர்த்து கொடுக்குறாங்க. ஹெல்தியா சாப்பிடுறாங்கங்க. நம்ம வந்து பாவக்காய் அப்படின்னாலே அவாய்ட் பண்ணிடுவோம்ல. இவங்க தினைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷோட தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஃபுல்காஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்காவுமே நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு. அப்படிங்கப்பா கீய பாருங்க. இதுக்கு வந்து சென்னா மசாலா நான் மென்டலா ஃபிக்ஸ் ஆகி வந்துட்டேன். சென்னா மசாலா வந்து ஸ்பைசியாலாம் இல்ல, பார்க்கும் போதே தெரியுது. சென்னா மசாலா டேஸ்ட் அள்ளுதுங்க. எனக்கு வாயில போட்ட உடனே ஜீரா பவுடர் போட்டிருக்காங்க. அந்த ஜீரா பவுடரோட ஃபிளேவர் நல்லா தெரியுது. சோளா பூரிக்கு கொடுப்பாங்க தெரியுமா, இந்த சென்னா மசாலா இது. அப்படியே டேங்கி ஃபிளேவரோட ஸ்பைசினஸ் நல்லா ஓவர்லோடடாவே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தால் ஃப்ரை தான் இருக்கு. தால் ஃப்ரைல என்னமோ போட்டிருக்காங்களே, ரெட் சில்லி போட்டு தாளிச்சிருக்காங்க. தால் ஃப்ரையும் சூப்பரா இருக்குங்க. கீலயே போட்டு தாளிச்சிருக்காங்க. வாயில போட்டோம்னா அந்த கீ ஃபிளேவர் தான் வருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தாலோட டேஸ்டே தெரியுது. சிறுபருப்போட ஃபிளேவர் வந்து செம்மையா தெரியுது. அவங்க கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணதுனால கொத்தமல்லியோட அரோமாவோட சேர்த்து, ஐயோ இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடா நான் சாப்பிடுவேன் போல. ஆனா இது லிமிடெட் மீல்ஸ் தான். இந்த காம்போ வந்து லிமிடெட் தான். மீல்ஸ்னு வருது. இது வந்து குஜராத்தி கிச்சடின்னு சொன்னாங்க. இது தனியா சாப்பிட்டுட்டு அப்புறம் பிக்கிளோட ட்ரை பண்ணும். இந்த கிச்சடி வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கு. வாயில போட்டோன்னா அந்த பட்டையோட ஃபிளேவர் வருது. பச்சை பயிர் இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்த்து பண்ணியிருக்காங்க. அங்கங்க வந்து தெரியுது. கீ வந்து நல்லா தாராளமா போட்டிருக்காங்க. சாப்பிடவே நல்லா இருக்கே. அவங்க கிச்சியா பாப்பட் கொடுத்துருக்காங்க, அது கூட ட்ரை பண்ணுவோம். ஏன் நம்ம ஊருக்காவை கூட ட்ரை பண்ணுவோம். அவங்க ஆயில்ல ஃப்ரை பண்ணாம அப்படியே வந்து தந்தூர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தந்தூர் கிடையாது, அந்த நெருப்புல வாட்டுவாங்க தெரியுமா, கிச்சியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நிறைய வச்சிருக்காங்கப்பா. அது நல்லா இருக்கு. கீ ரைஸ் வந்து இந்த பவுல் கொடுத்துருக்காங்க. ஆனா இவ்வளவும் என்னால சாப்பிட முடியாது, அதனால கொஞ்சமா இந்த கடி, இந்த பாம்பே கடி வந்து ஊத்திக்கலாம். பாம்பே கடி நல்லா திக்கா இருக்குங்க. பாம்பே கடியிலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொத்தமல்லி போட்டிருக்காங்க. நான் ஊறுகாய் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பப்படு வச்சுக்கிறேன். அது சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாதுங்க, கசப்பு டேஸ்ட் தெரியும்ல, அதுக்காண்டிதான். அது ஊத்தும் போதே திக்கா இருந்ததுல நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குதுங்க. நல்ல புளிப்பு டேஸ்ட், கொஞ்சம் கொஞ்சம் மோர் குழம்பு டேஸ்ட் வருது. ஆனா இது வேற, நம்ம மோர் குழம்பு வேற. நல்லா இருக்கு. எனக்கு புளிப்பு டேஸ்ட், அந்த டேங்கி ஃபிளேவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அதே மாதிரி திக்கா இருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இத போய் கொஞ்சமா ஊத்தி சாப்பிட்டனே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப வேணா இதை வச்சுக்கிறேன். இது கூட நல்லா இருக்குங்க. வேப்பிலாவோட சாப்பிடும் போது ரொம்ப கசப்பு தெரிஞ்சுது. ஆனா வந்து இந்த கடியோட சாப்பிடும் போது அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. நீங்களும் என்ன மாதிரி அந்த புல்காவோட தேப்லாவோட எல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த கடி, பாம்பே கடியும் ரைஸும் போட்டு அதோட ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு. லாஸ்டா வந்து இந்த கர்ட் ரைஸ் தான் நான் வச்சிருக்கேன். கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கல், நம்மளோட ஃபேவரட் கர்ட் ரைஸுங்க. ரைஸை விட தயிர் தாங்க அதிகமா இருக்கு. ஆனா வந்து சால்ட் வந்து கம்மியா போட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சமா கப்ல கொடுத்திருந்தாலும் அப்படியே தயிர் ஏகப்பட்டதை ஊத்தி அதுல கொத்தமல்லி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சால்ட் ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்பவுமே சால்ட் தூக்கலா போடுவோம், பட் வந்து சால்ட் தயிர்ல கம்மியா சாப்பிட்டா உங்களுக்கு வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்வீட் மட்டும் சாப்பிடுவோம். ஸ்வீட்டை பாருங்க, அதாவது சும்மா பேருக்குன்னு ஸ்வீட் கொடுக்காம இவங்க நல்ல ஒரு ஸ்வீட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க. கீ மோத்தி பாக். ஸ்வீட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃப்ளேவர் கொடுக்குதோ அதே மாதிரி கீ செம்ம ஃப்ளேவர் கொடுக்குது. வாயில போட்ட உடனே ஃபர்ஸ்ட் தெரியுது கீ தான். சீஸ் கார்ன் பரோட்டா, இத நான் காட்டுறேன். ஒரு பரோட்டா வந்து 4 பீசஸா கட் பண்ணியிருக்காங்க. உள்ளர வந்து சீஸும் கார்னும் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு பார்ப்போம். அப்படியே சீஸ் எப்படி இழுத்தா வருதா அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, கேப்சிகம், கார்ன், அந்த சீஸ்லயே வந்து பெப்பர் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பைசினஸ் ஏறுறதுக்காக நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப பெரிய பீஸா இருக்கு. இந்த பீஸா ட்ரை பண்ணுவோம்.
ஏகப்பட்ட சீஸ், சான்ஸே கிடையாது. ஸ்வீட் கார்னையும் நல்லா வேக வச்சு உள்ளர போட்டிருக்காங்க. அப்படியே சரியான சாஃப்ட்டுங்க. இதோட பிரைஸ் வந்து 140க்கு கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட சீஸ் போட்டதுனால தாராளமா இந்த பிரைஸ்லாம் வாங்கலாங்க. இந்த பிக்கிள், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கேர்டு கொடுத்துருக்காங்க. அதுலயும் அவங்க போட்டிருக்காங்க ஸ்பைசிக்கு மேல. தனியா சாப்பிட்டா வேற டேஸ்ட், இப்படி சாப்பிட்டா அது வேற டேஸ்ட். அந்த பிக்கிளும் கேர்டும் சேர்த்து சாப்பிடும் போது அட போங்கடா, செம்மையா இருக்கு, அருமையா இருக்குங்க. அப்படியே டேஸ்ட் அள்ளுது. ஒரு ஸ்வீட்னஸ், அதுக்கப்புறம் அந்த கேர்ட்ல ஒரு டேங்கினஸ் இருக்கும் தெரியுமா, அதோட சேர்த்து சாப்பிடும் போது எம்மா பயங்கரமா இருக்கு. இதுதான் இவங்களோட வேல்யூ காம்போ. வேல்யூ காம்போல என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா வருது, உங்களுக்கு ரைத்தா, அப்புறம் ஸ்பைசி ஆனியன், 2 ஃபுல்காஸ், ஆலு பரோட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க, பிக்கல், அப்புறம் வெஜ் புலாவ் கொடுத்துருக்காங்க. அது இதுக்கும் மோர் வரும். நான் வந்து 2 கேக்ல ஒண்ணு போதும் அப்படின்ட்டு ஒரே மோரா வாங்கியாச்சு. ஃபுல்கால இருந்தே போயிடுவோம். நல்ல சாஃப்ட்டுங்க. ஆறுனாலுமே அந்த சாஃப்ட்னஸ் போகவே இல்லை. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க எடுத்துட்டு வந்து வைக்கும் போதே ஒரு ஃப்ளேவர் அப்படியே மூக்குக்குள்ளார போச்சு, அந்த ஸ்மெல்லு. பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னாலே அந்த பட்டர் ஸ்வீட்னஸோட இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்னஸ். அதுவும் இந்த புல்கோட சாப்பிடும்போது நீங்க சூவே பண்ண வேணாங்க, அப்படியே உள்ள போகுது. ஒரு 7 பீஸ் பன்னீர் கொடுத்துருக்காங்க. சாஃப்டா இருக்கு பன்னீர். ஆலு ஸ்டஃப் பரோட்டா 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் இருக்கிறதுலேயே பெரிய பீஸா எடுத்துக்கிறேன். உள்ளர வந்து உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? அப்படியே உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி அப்படியே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. லைட்டா வந்து கலரை பார்த்தா அந்த சமோசா ஸ்டஃபிங் மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க, ஸ்பைஸ்டு ஆனியனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரைத்தா தான். இல்ல, நான் கலரை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஆளு வந்து சமோசாக்குள்ள ஸ்டஃப் பண்ணுவாங்க தெரியுமா, அதே ஃபிளேவரோட இருக்கு. ரைத்தாவுமே நல்லா இருக்கு. ஆனியன் போட்டிருக்காங்க. ஆனியன் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாங்க. நிறைய தயிர் தான் இருக்கு. நான் வந்து இது அந்த கேர்டு சாப்பிடும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சாட் சாப்பிடுற ஃபீலே ஆகுது. ஏன்னா வந்து தாஹி கச்சோடிக்கு ஊத்துவாங்க தெரியுமா, அந்த கேர்டு எப்படி குவாலிட்டியா திக்கா இருக்கும், அதே மாதிரி இருக்கு. ஹரபரா சப்ஜியை நான் மறந்துட்டேன். ஹரபரா சப்ஜின்றது பாலக்கீரையில வந்து நிறைய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நிறைய அந்த இதுதாங்க தெரியுது, கிரீன் பீஸ் தான் தெரியுது. கிரீன் பீஸும் தெரியுது, அதே மாதிரி கேரட்டும் தெரியுது. கேரட், பீன்ஸ், ஏகப்பட்ட வெஜ்ஜீஸ் போட்டிருக்காங்க போல. பாலக்கீரோட ஃப்ளேவர் வருது. பட்டர்லேயே பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஊற்றுனதுனால நல்ல ஒரு ஃப்ளேவருங்க. பாலக்கீரையும் சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ரைத்தாவோட ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த ரைத்தாவோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. கேப்சிகமும் போட்டிருக்காங்க, ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்ட உடனே எனக்கு என்னன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. ஃப்ரைட் ரைஸ்ல எங்கப்பா ஜீரகம் போடுவாங்க, புலாவ்னாலே சட்டிலா இருக்கும்ல, அப்படியே சட்டிலா இருக்கு. இந்த கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர். ராஜஸ்தான் ஸ்பெஷல் ஸ்வீட் கேவர் ட்ரை பண்ண போறோம். எப்பவுமே மால்புவா தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம, ஆனா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் யூனிக்கான ஸ்வீட் ட்ரை பண்ணலான்னு நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த நம்ம சோமாஸ்லாம் சாப்பிட்டா உள்ளர நமக்கு ரவை மாதிரி ஒரு ஸ்டஃபிங் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா, அந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் எப்படி டேஸ்டா இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு இந்த டேஸ்ட். ஓவரா ஸ்வீட்லாம் இல்லாம ஆனா டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. மேல அந்த போட்டிருக்க அந்த பாதாம், அந்த நட்ஸோட சேர்த்து சாப்பிடும் போது ஓவரா அந்த ஸ்வீட்டை வந்து அப்படியே திக்குற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லாம நல்லா இருக்கு. அதே மாதிரி நான் சாப்பிட்டதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, மான்சுக் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே இந்த ஷாப்போட ரெஸ்டாரண்டோட நேம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அவங்களோட டோக்லா தான். சென்னையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு டோக்லா டேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது. பெஸ்ட் டோக்லாங்க. அதே மாதிரி அவங்களோட கார்ன் சீஸ் பரோட்டாவும் சரி, ஒரு பீஸா லவருக்குலாம் வந்து அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிடுறதுக்கு பீஸா மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க. ஆனா அவங்க வேல்யூ காம்போ ஆகட்டும், அவங்க குஜராத்தி தாலி எல்லாமே செம்ம ஒர்த்தா இருந்தது. குஜராத்தி தாலி எல்லாம் ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிடலாம், அவ்வளோ ஃபில்லிங்கா இருந்தது.
அதே மாதிரி நிறைய யூனிக்கான விஷயம், அந்த பாவக்காய் மட்டும் எனக்கு பிடிக்கல, ஏன்னா கசப்பு டேஸ்ட் இருந்ததுனால. மற்றபடி வந்து செம்ம ஒருத்துன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சந்தோஷத்தோட நானும் கிளம்புறேன். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.